ஹாய் விவரஸ், போன வீடியோவில் நந்தினி எல்லா படை வீரர்களுக்கும் மருந்து போட்டுட்டு இருந்ததோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த கட்சியில் சந்திரன் ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த துர்தரா, போருக்கான ஆயுதங்கள் எல்லாத்தையும் நான் தயாராக வச்சுட்டேன், நீயும் உன்னோட சேனைப்படையும் துணிச்சலா சண்டை போட்ட, நேற்று வெற்றி அடைஞ்ச மாதிரியே இன்னைக்கு நீ வெற்றி அடைவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு துர்தரா சொல்லிட்டு ஆயுதம் எல்லாத்தையுமே சந்திரன் பக்கத்தில் எடுத்து வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் சந்திரன் துர்தராவோட கையை பிடிக்கிறாரு. துர்தராவும் எதுக்காக ஏதோ உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு சந்திரன், நேத்து நடந்த விஷயத்துக்கு என்னை மன்னிச்சிரு, சாணக்கியர் சொன்னதுக்காக தான், ஒரு வாரிசு உருவாக்குறதுக்காக தான் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. ருத்ராவும் சிரிச்சிட்டு, எதுக்கு இந்த மாதிரி கவலை, ஒரு மாவீரன் முகத்துல இந்த மாதிரி ஒரு கவலையா, நேற்று இருந்த உறவு தான் இன்னைக்கும் இருக்கும், நம்ம ரெண்டு பேருமே ஒரு நாட்டு அரசரா இருந்து நம்ம மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சிருக்கோம், எதுக்கு இந்த கவலை அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் நேற்று இருந்து என்னோட மனசுல ஒரு கேள்வி, அது கேட்கலாமா அப்படின்னு துர்தரா கேட்கறாங்க. உன்னை சந்திரனும் கேளு அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. நேத்துல இருந்து உன் முகத்துல ஒரு கவலை, ஒரு கோபம், யாரோ பேசின ஒரு விஷயம் உன்னோட மனசை காயப்படுத்துற அளவுக்கு இருந்திருக்கு, அது என்ன தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு துர்தரா சொல்றாங்க. அந்த நேரத்துல நந்தினி பேசின விஷயத்த சந்திரன் யோசனை பண்ணி பாக்குறாரு. அது என்ன விஷயம் சந்திரா, சிறு வயதுல இருந்தே என்கிட்ட எந்த விஷயத்தையுமே நீ மறைக்க மாட்ட, எல்லாத்தையுமே சொல்லுவ, இந்த விஷயம் ஏன் சொல்லாம இருக்க, திருமணம் ஆனனாலே என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு துர்தரா கேட்டோடனே, நிச்சயமா இல்ல, சில உறவு அன்பால ஏற்படும், சில உறவு கோபத்தால ஏற்படும், ஆனா கோபம் அதிகமா ஆக ஆக உள்ளுக்குள்ளேயே வச்சு எரிஞ்சு அவங்கள பழி வாங்கணும்னு தோணும் அப்படின்னு சந்திரன் பேசுற போது, கோபம் உள்ள இருக்குதுன்னா அது யார் மேல இருக்குதோ அவங்க கிட்ட காட்டு, நான் உனக்கு வெறும் தோழி தான், என்னிட்ட சந்தோஷமா நீ பேசு அப்படின்னு துர்தரா சொல்றாங்க. இருந்தாலும் நேத்து நடந்த விஷயம் அப்படின்னு மறுபடியும் அது பேச வர்றாரு. அது ஒரு கனவா நினைச்சு மறந்துடு சந்திரா, நானும் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு, இந்த நேரத்துல நீ யுத்தத்துல மட்டும்தான் கவனம் செலுத்தணும், ஏன்னா இப்ப யுத்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த காட்சியில யுத்தம் ஆரம்பிக்கிறது காட்டுறாங்க. அங்க நந்தனோட சேனைப்படையும் சந்திரனோட சேனைப்படையும் சரிசமமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நந்தனுக்கு பக்கத்துல இருந்த மந்திரி, இன்னைக்கு சந்திரா எவ்வளவு தடவை முயற்சி பண்ணாலும் நம்மளோட வியூகத்தை உடைக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே நேரத்துல சாணக்கிய பக்கத்துல இருக்கிற ஒரு சிஷ்யர், இன்னைக்கு மகதநாடு ஏற்படுத்தின வியூகம் சந்திராவுக்கு தெரியாதே, அது எப்படி உடைப்பான் சந்திரா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சாணக்கியரும், அந்த வியூகத்தை உடைக்கணும்னா அந்த மஞ்சள் நிற கொடியத்தா அப்படின்னு அதை வாங்கி சந்திராவுக்கு காட்டுறாரு. இதை பார்த்த சந்திராவும் வியூகத்தை மாத்துறாரு. எல்லாரும் ஈக்கள் போல வடிவத்தை அமைச்சு முன்னேறி செல்லுங்க அப்படிங்கிறாரு. உடனே எல்லாருமே ஈ போல வடிவத்தை எடுத்துட்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்திலையும் சரிசமமா மகத நாட்டு வீரர்கள் சண்டை போடுறத பார்த்த சந்திரன், சாணக்கியர் சொன்ன விருட்ச வியூகத்தை அமைச்சு தாக்கணும் அப்படின்னு தோணுது சந்திரனுக்கு. எல்லாரும் விருட்ச வியூகத்தை அமைச்சு 4 அடி பின்னாடி போய் அவங்கள தாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல மலைக்கு எதுவும், அதுக்கப்புறம் நந்தன் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சாணக்கியர் சந்தோஷமா பாக்குறாரு. படை வீரர்கள் எல்லாருமே விருட்ச வியூகத்தை அமைச்சு மகத நாட்டு வீரர்களை தாக்குறாங்க. இதை பார்த்த மகத நாட்டு மந்திரியும், உங்க வியூகத்தை மாத்தி அமைங்க அப்படிங்கிறாரு. வீரர்கள் எல்லாருமே சரிசமமா சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரத்துல பொழுதும் காஞ்சிருது, யுத்தம் முடிஞ்சிருது. யுத்தம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சங்கம் ஊதுறாங்க. இதை பார்த்த நந்தனும் மந்திரியும், இன்னைக்கு யுத்தம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. சந்திரனும், நிறுத்துங்க, இன்னைக்கு யுத்தம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் முகாம் போங்க, நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு சந்திரன் சொல்லிட்டு போற நேரத்துல மலைக்கேது, இந்த சந்திரா அழியிற வரைக்கும் இந்த யுத்தமும் முடியாது, நந்தினியும் எனக்கு சொந்தமா ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வீரர்கள் கூப்பிடுறாரு. யுத்தம் முடிஞ்சிருச்சே அப்படிங்கிறாங்க. மலைக்கேது, தாக்குங்கள் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தனும் மந்திரியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சங்கு ஊதிருச்சே, யுத்தமும் முடிஞ்சிருச்சே அப்படின்னு அதுல இருக்கிற ஒரு வீரர் சொன்ன உடனே அவரையும் தாக்குறாரு மலைக்கேது. அந்த வீரரை தாக்கிட்டு, உங்களுக்கும் இந்த மாதிரி நிலைமை வேணுமா, வேண்டாம்னா அவங்கள தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கேது சந்திரனை தாக்க வர்றாரு. அந்த நேரத்துல சாணக்கியர் பக்கத்துல இருக்கிறவரு, யுத்த விதியை மீறுறாங்களே இவங்க, என்ன அநியாயம் அப்படின்னு கேட்கிறாரு. அதே நேரத்துல மலைக்கேதுவும் வேகமா சந்திரனோட கழுத்துல கீறல் போடுறாரு. சந்திரனும் அந்த வழியை தாங்க முடியாம கத்துறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.